வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு சொல்லித் தருகின்ற பொழுது மிக நுட்பமான மிகப்பெரிய விஷயங்களை சொல்லித் தருவதில் இருந்து ஒரு தலைமுறை வஞ்சித்து இருக்கிறது. சொக்கலிங்கம் சார் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். அப்ப நான் ரொம்ப சின்ன பிள்ளைங்க, காம்படிஷன்ல வந்து நான் கலந்துக்கிறதுக்காக வரேன். அவர் திருக்கரங்களால் காம்படிஷன்ல ஜெயிச்சு பிரைஸ் வாங்கினவனா. கம்பன் கழகத்தில் அவர் எனக்கு முதல் பரிசு தருகிறார். கம்பராமாயணத்தில் நான் பேசுகிறேன். அன்னைக்கு கம்பராமாயணத்துல 2வது பரிசு, திருக்குறள்ல முதல் பரிசு, சீராபுராணத்துல முதல் பரிசு, சீவக சிந்தாமணியில 2வது பரிசு, 4 பரிசு வாங்கிட்டு அப்படி போறேன். ஐயா தான் கொடுத்தார். ஐயா கொடுக்கும் பொழுது எனக்கு வயது இருக்கும் 16. 16 வயதில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மனிதன் பேசுவதை அங்க வாசல்ல உட்கார்ந்து கேட்டேன் நான். இந்த வயதில் கூட அதை என்னால் மறக்க முடியவில்லை. அதுதான் சொல், பெரியவர்களுடைய சொல் அதுதான். எத்தனையோ நிகழ்ச்சிகள் மேடையில் நடக்க இருக்கின்றன, எத்தனையோ ஆடல் பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் நம்மை வழிபடுத்த போவது சிந்தனையும் சொல்லும் தான். அதனால் தான் சிந்தனையாளர்களையும் அழைத்து பேச வைக்கிறார்கள். அவர் சொன்ன சொல் என்ன தெரியுமா? அவங்க அம்மா இந்த ஊர்க்காரங்க தான். ஒரு முறை கீரைக்காரி வந்தாலாம், கீரை வாங்கிட்டு வந்தாலாம். அந்த கீரைய அவ ரொம்ப வெயில்ல அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்காளாம். வந்து வாசல்ல சொப்பான்னு உட்கார்ந்த உடனே அம்மா கொஞ்சம் தண்ணி குடுமான்னு கேட்டாங்களாம். தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இவங்க அம்மா. கொடுத்துட்டு, ஐயா நான் சரியா சொல்றேன் நான் மட்டும் பாருங்க, வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா வந்து கீரை 4 கட்டு வச்சிருக்கு. அந்த கீரை கட்டை அந்த அம்மா வந்து ஏதோ ஒரு விலை சொல்லுது, 2 ரூபா சொல்லுது. இவங்க அம்மா வந்து மத்தியான நேரம் ஆயிடுச்சு, எல்லாம் தான் காஞ்சி போச்சு, துவண்டு போயிருக்கு, 1 ரூபா 50 பைசா கொடு, நான் எல்லாம் வாங்கிக்கிறேன் கொடுன்னு. அவ கொடுக்கவே மாட்டேங்கிறா. இல்ல தாய், கட்டாது தாய், 1 ரூபா 50 பைசா கொடுனா கொடு, இல்லைன்னா போ. அவ எவ்வளவோ கெஞ்சி பாக்குறா, 1 ரூபா 50 பைசா தான் கொடு. அந்த அம்மா சரி வேற வழி இல்ல, நடக்க முடியாது, இதுக்கு மேல இதை தூக்கிட்டு போக முடியாது, 1 ரூபா 50 காசாவது வரட்டும்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டு, அந்த அம்மா எடுத்துட்டு உள்ள போறக்குள்ள இவ கூடையை காலி கூட எடுத்து தலையை வச்சுட்டு நடக்கிறதுக்குள்ள மயங்கி விழுந்திருக்கா கீழே. பசி. உடனே என்ன பண்ணிருக்காங்க, அந்த அம்மா வந்து தண்ணி தெளிச்சு ஆளை உட்கார வச்சுட்டு நேரா உள்ள கூட்டிட்டு போய் அந்த திண்ணையிலேயே உட்கார வச்சு ஒரு தலைவாழை இலை போட்டு ஃபுல் மீல் சாப்பாடு பரிமாறி இருக்காங்க. வேலை செய்யற ஒரு ஆள் இருக்கான்ல, அவன் வந்து கேட்டானா, அவன் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறமா 50 பைசாக்கு அவ்வளவு பிசினஸ் செஞ்சீங்க, 10 ரூபா நீங்க தான் கேட்டீங்களா, 10 ரூபா மேலான சாப்பாட்டை வந்து அந்த அம்மாவுக்கு போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு. உடனே இவர் நீதிபதி ஆவதற்கான, நான் ஒண்ணு சொல்றேங்க, உங்களுடைய பிள்ளை என்னை போல் சிந்தனையுடைய பேச்சாளராக வேண்டுமா? தாயின் வார்த்தைகளில் தந்தையின் வார்த்தைகளில் தான் அந்த சூட்சுமம் மறைந்திருக்கிறது. ஒரு ஜட்ஜை உருவாக்குனதுக்கான சூட்சுமம் அந்த தாயினுடைய வாயில ஒளிஞ்சிட்டு இருக்கு பாருங்க. அந்த தாய் என்ன சொன்னாங்கன்னா, எப்பா வியாபாரம் செய்யும் போது அதுல தர்மம் பார்க்கப்படாதுப்பா, தர்மம் செய்யும் போது அதுல வியாபாரம் இல்லப்பா. இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லைங்க, அதுதாங்க வாழ்க்கையில் நம்முடன் வருவது. நம்முடன் வருவது என்ன? நம்முடன் வருவது வேறு எதுவும் இல்லை, நம்முடைய எண்ணங்களும் அந்த எண்ணங்களின் பலமும் தான் நம் வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் வருமே தவிர வெறும் பணமும் பிரபல்யமும் இல்லை. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை எப்பொழுது வெற்றி பெறுகிறது? மிக நுட்பமான சில பேருண்மைகள் நம்மை வந்து சேர்கின்ற பொழுது வாழ்க்கை மிகப்பெரிய உன்னதமான ஒரு விஷயத்தை நமக்கு தந்துருது. நிறைய பேருக்கு சில விஷயங்கள் தெரியாதுங்க, தெரியாமலேயே மரணம் நிகழ்ந்து விடுகிறது. ஐன்ஸ்டீன் சொல்லுவான், கடவுளை பற்றிய கொள்கை பற்றி உங்களுக்கு என்ன கருத்து இருக்கிறது என்று கேட்ட பொழுது ஐன்ஸ்டீன் சொன்னா, என்ன கருத்து பாருங்களேன், கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், பூமி நகருதுங்க. அவன் சொல்றான், வயிற்றில் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு உலகம் இப்படியெல்லாம் இருக்கும் என்று சொன்னால் எப்படி புரியாதோ அப்படி கடவுளை தரிசிக்காமல் கடவுளை சந்திக்காமல் என்னால் கடவுள் பற்றிய கொள்கையை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று பேசுகிறார். எவ்வளவு ஆழமான ஒரு விஷயம். ஒரு ஒரு உண்மை வந்து சேருவது வரைக்கும் நாம் மிக சாதாரணமானவர்களாகத்தான் இருக்கிறோம். 2 சொல்றேன். அறிவாளி ஒருத்தன், அதுக்கு எதிர்பதம் என்னங்க சொல்லுங்க? அதுக்கு எதிர்பதம் என்னங்க? முட்டாள். தமிழ் படிச்சவங்க நானு. முட்டாள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இதோ நான் சொல்றேன். ஏற்கனவே நாம் அறிந்த விஷயங்களில் இருந்து இதோ விடுதலை செய்கிறேன் உங்களை. நம்ம எல்லாரும் முட்டாள்னு திட்டுறோம்ல, இந்த முட்டாள்னா யாரு? அது என்ன சொல்? அது காரண பெயரா இடுகுறி பெயரா? அது காரண பெயர், அது இடுகுறி பெயர் அல்ல. மரம் மண் எல்லாம் இடுகுறி பெயர், மனிதன் எல்லாம் இடுகுறி பெயர், மகிழ்வுந்து மிதிவண்டி எல்லாம் காரண பெயர். முட்டாள் என்பது காரண பெயர். என்னன்னா, கோயில் திருவிழா வருது இல்ல, கோயில் திருவிழா, அதுல தேர் இழுப்பாங்கல்ல, தேர் இழுக்கும் பொழுது சாமி ஊர்வலம் வருங்க, தேர்ல நிறைய பேர் போய் வடம் பிடிப்போம். தேரை வடம் பிடித்து மறுபடியும் கொண்டு அந்த கோயிலுக்குள்ள செலுத்துவோம். இது ஒரு தமிழர்களுடைய பண்பாடு. இந்த பண்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த கடவுளை தரிசிக்கின்றவரும் தேரின் வடம் பிடிக்கின்றவனுக்கும் சொர்க்கம் நிச்சயம்.
பாவம் எல்லாம் அழிந்து போகும். அதனால எந்த ஊர்ல யார் இருந்தாலும் தேர் திருவிழாக்கு மட்டும் ஓடி வந்து வடம் பிடிச்சிருவோம். அப்படித்தானே? இத்தனை பேர் புண்ணியத்திற்காக வடம் பிடிக்கின்ற பொழுது ஒரே ஒருத்தன் இருப்பான், அவன் கையில ஒரு குட்டியான ஒரு முட்டு இருக்கும். அவனுக்கு என்ன வேலை தெரியுமா? அவனுக்கும் சாமி பக்தி உண்டுதான், ஆனா அவன் சாமியை பார்க்க மாட்டாங்க, அவன் தேரை பிடிக்க மாட்டான். அந்த தேர் ஆயிரக்கணக்கான கைகள் பட்டு அலைக்கழிகின்ற பொழுது போய் அந்த தேர் சக்கரம் ஒவ்வொரு இடத்துலயும் போய் முட்டிக்கும். அப்ப முட்டிக்கும் பொழுது ஒரு கையில இருக்கிற அந்த குட்டி முட்டை வச்சுக்கிட்டு அந்த தேர் சக்கரத்தை அந்த முட்டு கொடுத்து சரி பண்ணி அந்த தேரை கோயில் வரைக்கும் செலுத்துவான். அவனுக்கு வேற எதுவுமே இல்ல, சாமி தெரியாது, வடம் தெரியாது, மக்கள் தெரியாது, அவனுக்கு அந்த சக்கரம் மட்டும் தான் தெரியும். சக்கரம் போய் முட்டுறது மட்டும் தான் தெரியும். அதை கவனப்படுத்தி தியானத்துடன் அந்த வேலையை செய்பவனுக்கு பேர் முட்டு ஆள். அதை நாம வசையாக பயன்படுத்துகிறோம். தியானமாக இருக்கக்கூடிய ஒருவனை, ஒரே வேலையை தியானத்துடன் செய்யக்கூடியவனை முட்டாள் என்று பெருமையாக நாம் சொல்லலாம். அது வசைச்சொல் அல்ல. பல நேரங்களில் நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. கடைசி சோறு சாப்பிட்டு ராஜ விசுவாசத்தோட போய் மடை திறந்து மடையில் விழுந்து இறந்து போகின்றவனுக்கு பெயர் மடையன். மக்களுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடிய அவனை நாம் அறிவிலி என்று பேசுகிறோம். இன்னொரு சத்தியத்தை சொல்லவா? அன்புக்கு எதிர்ப்பதம் என்ன? அன்புக்கு எதிர்ப்பதம் என்ன? ஏன் இந்த அம்மாட்ட ஏதாவது சொல்லி மாட்டிக்குவானே, இதுவே ஏதாவது ஒண்ணு சொல்லும், சொன்னா திட்ட போகுது. வெறுப்புன்னு சொல்லுவோமா, பகைன்னு சொல்லுவோமா? அன்புக்கு தானே எதிர்ப்பதம் இல்ல. அன்புக்கு எதிர்ப்பதம். நான் ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். என்ன மேட்டர் பாருங்க, பெண்களுக்கு அது தெரியும். அன்புக்கு எதிர்ப்பதம் அலட்சியம். யார் ஒருவர் அலட்சியமாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் அன்பற்றவர்களாக இருக்கிறார்களே தவிர கோபமும் வெறுப்பும் பகையும் அன்பு பாதிக்கப்படுவதனால் வரக்கூடிய விளைவுகள். யார் ஒருவர் அலட்சியப்படுத்துகிறார்களோ அவர்கள் அன்பில்லாமல் இருக்கிறார்கள் என்று பொருள். தலைவலிக்குதுன்னா அப்படிதான் இருக்கும்னு கடந்து போகின்றவர்கள் அன்பற்றவர்கள். உனக்கு 10 தடவை சொன்னாலும் அதே வேலையை செய்யறல, வலிக்கத்தான் செய்யும் என்று சொல்லி போகின்றவர்கள் இல்லை பகையாளிகள். அது அன்பு கெட்டு போவதனால் வரக்கூடிய விளைச்சல் என்று நாம் பேசுகிறோம். பெர்னாட் ஷா சொல்லுகிறான், 40 வயதிலேயே செத்து போறோம், புதைப்பதற்கும் எரிப்பதற்கும் தான் 70-80 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன. ஒரு விஷயம் புரிகின்ற வரைக்கும் புதிதாக வாழ்கிறோம். புரிந்ததற்கு பிறகு மீண்டும் புதிய பிறப்பு ஒன்று நிகழ்கிறது. நான் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு என்னுடைய நேரம் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இடம் சார்கிறேன். நான் இதை சொல்லி இருக்கிறேன். எந்த ஒரு வார்த்தையையும் அதனுடைய பொருளை ஆழமாக விசாரித்து தெரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையை ஒரு தலைமுறை இழந்திருக்கிறது. அதனால் தான் யாரோ எப்பொழுதோ சொல்லியதை வைத்துக் கொண்டே நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் பல்லுல எந்த பேஸ்ட போட்டு தேய்க்கிறதுன்னு எவனோ ஒருத்த முடிவு செய்யறான். என் அனுமதி இல்லாமல் என்னுடைய குளியலறைக்குள் நுழைந்து உப்பு இருக்கிறதா என்று ஒரு பெண் கேட்கிறாள். எப்படி எப்படி இதையெல்லாம் அனுமதித்தோம்? சிந்தனையற்று போகின்ற பொழுதுதான் பல விஷயங்கள் நிகழ்கின்றன. சிந்தனையோடு எல்லாவற்றையும் பாருங்கள். இது காரைக்குடி. மிக ஆழமான இலக்கிய ஆர்வமும் இலக்கிய தெளிவும் வாழ்வின் நுட்பங்களும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு மண். நான் சத்திய செல்லப்பனை பாராட்டுகிறேன். பணக்காரர். நினைத்திருந்தால் சென்னையில் அவருக்கு பல ஏக்கர் சொத்து இருக்கிறது என்பதாக அறிந்தேன். அங்கே இந்த கல்விக்கூடத்தை திறந்திருந்தால் இதை விட பல கோடி மடங்கு அவருக்கு சம்பாத்தியம் கிடைத்திருக்கும். ஆனால் தான் பிறந்த மண்ணில் தான் இந்த சேவையை செய்வேன் என்று உலக தரத்திற்கு ஒரு பள்ளிக்கூடத்தை நிர்வகிக்கக்கூடிய, நிர்மாணம் செய்யக்கூடிய ஒரு மனம் அவருக்கு வல்ல இறைவனின் அருளால் கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள். விஷயங்களை புரிந்து கொள்வதில் தான் இருக்கிறது.